முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். கடகம் லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இக்குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தங்கள் லக்னத்திலேயே உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய 7ஆம் பாவகமான கலத்திரஸ்தானத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய பாக்கிய ஸ்தானமான 9ஆம் பாவகத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். தங்கள் லக்னத்தில் உச்சம் பெற்ற லக்ன சுபரான குரு பகவான் 6 மற்றும் 9க்கு அதிபதியாக இருப்பதால் முதலில் அது சம்பந்தமான சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி செய்ய தன் பார்வை பலம் மூலம் 5 மற்றும் 7 மற்றும் 9ஆம் பாவகங்களை வலுப்படுத்துவார். முதலில் கர்வமும் அகங்காரமும் களைய வேண்டும். களைந்தால் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் கோடிகளை அள்ளும் தன்மையும் அளப்பரியா தனங்களும் வந்து சேரும். குழந்தைகள் மூலமும் ஜாதகர் மூலமும் யோகங்கள் உண்டு. குறிப்பாக உங்கள் மூலம் உங்கள் குழந்தை, வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர்கள் மற்றும் தந்தைக்கு அதிக நற்பலன்கள் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். தந்தை உறவு மூலம் திடீர் பண வரவுகள் உண்டாகும். குறிப்பாக உழைப்பில்லாத வருமானம் ஏற்படும். அதாவது ஷேர், கமிஷன் போன்றவற்றின் மூலம் வருமானங்கள் வந்து சேரும். அதற்கு தந்தை வழி உறவுகளும் முக்கிய பங்கு வகிப்பார்கள். உயிர் அணுக்கள் பெருகும் இடமான 5ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் நிச்சயமாக குழந்தை வேண்டி காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிட்டும். 7ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் திருமண வரன்கள் வேண்டி காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல வரன்கள் வீடு தேடி வரும். இதற்கு மாமன், சகோதரர் மற்றும் தந்தை வழி உறவுகள் காரணமாக இருப்பார்கள். தாம்பத்திய சுகம் பெருகும். அரசியலில் பிரபலமடைவீர்கள். அடிவயிறு சம்பந்தமான நோய்களிலிருந்தும் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களிலிருந்தும் விடுபடுவீர்கள்.
சனி பகவானின் அதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் ஆன்மீக யாத்திரைகள் செல்வீர்கள். பொது ஜனங்களின் தொடர்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருமானம் பெருகும். பங்குதாரர்கள் சொல்படி நடப்பார்கள். கூட்டுத் தொழில் சிறப்படையும். பிதுர்ஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுவடைவதால் பாரம்பரிய சொத்துக்கள் மீது இருந்து வந்த வழக்குகள் நீங்கும். தந்தை சொத்துகள் வாரிசுகளை வந்தடையும். குலதெய்வ அனுகிரகமும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜோதிடத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தொழில் மூலதனம் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் ஏற்படும். தங்களுடைய குழந்தைகளால் நற்பலன்கள் கிட்டும். இதுவரை நீங்கள் செய்த தர்ம தானங்களுக்கான பலன்களும் விரத வழிபாடுகளுக்கான பலன்களையும் இக்காலத்தில் கிடைக்கப் பெற்று வாழ்க்கையில் அனைத்து விதங்களிலும் பல படிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆழ்மன எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். காதல் வெற்றி பெறும். புத்திர பாக்கியம் கிட்டும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமும் சித்தப்பா உறவின் முறை மூலமும் தங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறி லாபங்கள் கூடும். அவர்களும் தங்கள் வருமானத்திற்கும் கௌரவத்திற்கும் முக்கிய காரணிகளாக இருப்பார்கள். புதன் பகவானின் அதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் கேளிக்கைகளில் அதிக நாட்டம் ஏற்படும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக நீங்க சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாமன் வழி உறவுகளிடத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி அவர்கள் மூலமே புதிய வரன்களும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை மாமன் உறவுகள் பலப்படும். மனைவி மற்றும் கணவன் வழி உறவுகள், குறிப்பாக மாமியார் மாமனார் மூலமும் அவர்களின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமும் புதிய வாய்ப்புகளும் வழியும் பிறந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தாய்மாமன் உறவுகள் பலப்படும். தாய்மாமன் தங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையும் சந்தோஷமும் பெருகும். தந்தையின் ஆரோக்கியம் பலம் பெறும். இக்காலகட்டத்தில் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். படிப்பில் நிபுணத்துவம் பெறுவார்கள். காலி நிலங்கள் எளிதில் விற்பனையாகி பணம் கைவந்து சேரும். புத்தக மளிகை வியாபாரம் விரைந்து நடக்கும். ஆடிட்டர், எடிட்டர், நிருபர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். மொத்தத்தில் கர்வம் தவிர்த்தால் இக்குரு பெயர்ச்சியில் கடகம் பொருளாதாரத்தில் பல நூறு படிகள் முன்னேற்றம் அடைய குரு வழிவகுப்பார். ஆணவம் அளவை மீறினால் சில படிகள் பின்னோக்கி செல்லவும் வாய்ப்புகள் உருவாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.